ஏசாயா 48வது அதிகாரம் 17வது வசனத்தில், பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் பிரயோஜனமாக இருக்கிறதை என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை ஆங்கில வேதாகமத்தில் ஃபார் ப்ராஃபிட், ஐ வில் டீச் யூ ஃபார் ப்ராஃபிட் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதாவது லாபமானதை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வார்த்தையை எபிரேய மொழியில் வாசித்து பார்த்தோம்னா யாவல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யாவால் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால் உயர்வதற்கான அல்லது முன்னேறுவதற்கான என்ற அர்த்தத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் சொல்லும் பொழுது நாம் உயர்வதற்கான, முன்னேறுவதற்கான, நமக்கு லாபம் தரக்கூடிய காரியங்களை நமக்கு போதித்து எந்த வழியிலே நடந்தால் நமக்கு லாபம் கிடைக்குமோ அந்த வழியிலே உன்னை நடத்துகிற கர்த்தர் நானே என்று அவர் சொல்லுகிறார் என்று வருகிறது. பாருங்க, ஆண்டவர் நமக்கு லாபம் தருகிறவைகளை போதிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நமக்கு லாபம் தருகிறவை போதிக்கிறார் என்றால் நாம் செழிப்பதற்கு வழிகாட்டுகிறார் என்ற அர்த்தம். வேதம் முழுவதிலுமே பரிசுத்தவான்கள் எப்படியெல்லாம் முன்னேற வேண்டும் என்பதிலே அவர் எவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிறார், அதற்கு எப்படியெல்லாம் உதவி செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள் வந்தது. இந்த யோபுக்கு இவ்வளோ காரியங்கள் எப்படி கிடைச்சிது அதை நம்ம பார்க்கணும். இந்த காரியங்கள் எப்படி கிடைச்சிது? சில சமயங்களில் பிசாசுக்கு தெரிகிற உண்மைகள் நமக்கு தெரியறதில்லை. பிசாசுக்கு நம்மளை குறித்து சில சமயத்தில் ஆச்சரியமாக இருக்குது, நாம் அப்படி யோசிக்கிறது இல்லை. பிசாசு சொல்கிறான், கர்த்தர் யோபுவை வேலி எடுத்து பாதுகாக்கிறார், கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும் என்பதை பிசாசு அறிந்திருக்கிறான். யோபுடைய சம்பத்து பெருக பண்ணுறதுல கர்த்தருடைய பங்கு இருக்கிறது என்பதை பிசாசு சொல்லுகிறான். நம்முடைய சம்பாத்தியத்தை பெருக பண்ணுறதுல கர்த்தருடைய பங்கு இருக்குதா? இருக்குது. இது பிசாசுக்கு தெரியுது, நமக்கு தெரியல. நாம் சிறந்தவர்களாக யோபுவை போல பெரியவனாக ஆக வேண்டும் என்று தேவன் விரும்பி நம்மை வேலி அடைக்கிறார், நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிறார். இன்னொரு விஷயம், யோபை பற்றி பாருங்க. யோபை பற்றி வாசிக்கும் போது யோபுனுடைய பாடுகளை குறித்து தியானிக்கிற நாம, அவனுக்கு புண்ணு வந்துச்சு, பிள்ளைங்கள்லாம் இறந்து போயிட்டாங்க, ஆடு மாடுகள் இல்லாமல் போச்சு, ஒன்றுமே இல்லாமல் போயிட்டான். ஆனால் அப்படியே வாழ்க்கை முடிஞ்சிடல. மறுபடியும் சில சமயங்களில் கஷ்டங்கள் வருவது இயற்கையான ஒரு விஷயம். இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிசாசனுடைய ஆளுகைகளாக இருக்கும் பொழுது நாம் அழுக்காக வேண்டாம்னு நினச்சி போனால் கூட எப்படி இந்த தூசியெல்லாம் காற்றுல பறந்தது நம்ம மேலே ஒட்டுதோ அப்படி நமக்கு சம்பந்தமே இல்லாமல் சில சமயங்களிலே நமக்கு பிரச்சனைகள் வருகிறது உண்டு தான். ஆனால் அந்த பிரச்சனையில நம்ம அப்படியே கடந்துடுறது கிடையாது. நம்ம ஒரு காற்றடித்த பந்து மாதிரி அப்படியே அழுத்தி வச்சிருக்கிற வரைக்கும் தண்ணி கீழே இருப்போம். கை எடுத்தோடனே அது எப்படி மேலே வந்துடுதோ அப்படி நம்ம மேலே வருவோம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். மிந்தி அவனுக்கு 7000 ஆடுனா இப்போ 14000 ஆடு அவனுக்கு. இதுதான் வாழ்க்கை. முடிவு சம்பூர்ணமாக இருக்குதா? உங்கள் முடிவு எப்படிப்பட்டதாக இருக்குது? இடையில என்ன நடந்துச்சுன்னு முக்கியம் இல்லை, கடைசியில் கர்த்தரிலிருந்து எல்லாத்தையும் நாம் பெற்றுக்கொண்டோமா என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டியது. கர்த்தர் அதை செய்கிறார்.